அனைவருக்கும் வணக்கம். இலங்கை மத்திய வங்கியின் வங்கித் தொழில் கற்கை நிறுவனத்தால் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே பொருளியலை ஒரு பாடமாக தோற்றுகின்ற மாணவர்களின் நலன் கருதி ஆண்டுதோறும் நடாத்தப்படும் அறிவூற்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வடைகின்றோம். இன்றைய கலந்துரையாடலிலே நாம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம். இன்றைய கலந்துரையாடலுக்காக எம்முடன் இணைந்திருக்கின்றார் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட பொருளியலாளர் திருமதி பூங்கோதை வேணுகானன் அவர்கள். வணக்கம் பூங்கோதை. வணக்கம் பிரணவி. பொருளியல் பாடப்பரப்பை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி என்பது முக்கியமான ஓர் பாடப்பரப்பாக காணப்படுகின்றது. இப்பாடப்பரப்பில் இருந்து கடந்த காலங்களில் அடிக்கடி வினாக்களும் வினாவப்பட்டுள்ளது. அந்த வகையிலே பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன என்று கூறுங்கள். அதாவது பிரணவி பொருளாதார வளர்ச்சி என்பது ஓர் பொருளாதாரத்தின் உற்பத்தி உள்ளாற்றல் இல்லையெனில் அதன் உண்மையான உற்பத்தி மட்டத்தின் அதிகரிப்பு என்பதே பொருளாதார வளர்ச்சியாக காணப்படுகின்றது. பொருளாதார வளர்ச்சி தொடர்பில் நாம் ஆராய்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கோட்பாடாக உற்பத்தி சாத்திய வலையை காணப்படுகின்றது. இப்பொருளாதார வளர்ச்சியை நாம் எவ்வாறு உற்பத்தி சாத்திய வலையினூடாக விளங்கப்படுத்தலாம்? நல்ல ஒரு கேள்வி பிரணவி. அதாவது இந்த உற்பத்தி சாத்திய வலை என்பது ஓர் குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறிப்பிட்ட அளவிலான வளங்களை கொண்டு மற்றும் தொழில்நுட்பத்தை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய அதிகபட்சமான அளவு இல்லாவிடில் வெளியீடு என்பதையே இந்த உற்பத்தி சாத்திய வலையை காண்பிக்கின்றது. ஆகவே ஒரு பொருளாதாரமானது தனது உற்பத்தி சாத்திய வலையில் தொழிற்படும் போது ஒரு உற்பத்தியின் வெளியீட்டினை அதிகரிப்பதற்கு தயாரிக்கின்ற இன்னொரு உற்பத்தியினை குறைக்க வேண்டி உள்ளது. ஆகவே நாம் தற்போது திரையில் பார்க்கலாம். அதாவது நாம் வரைபடத்தில் பார்த்தோம் என்றால் உற்பத்தி சாத்திய வலை தெரிகின்றது. இதில் எக்ஸ் எனும் புள்ளியில் பொருளாதாரமானது OA அளவிலான வேளாண் உற்பத்தியையும் OB அளவிலான கைத்தொழில் உற்பத்தியையும் தயாரிக்கின்றது. இப்போ இந்த உற்பத்தி சாத்திய வலையில் நாம் புள்ளி எக்ஸில் இருந்து Yக்கு நாம் நகர்ந்து செல்லும் போது பொருளாதாரம் ஒரு வேறுபட்ட உற்பத்தி சேர்மானத்தை கொண்டிருக்கும். அதாவது OC அளவிலான வேளாண் உற்பத்தியும் OD அளவிலான கைத்தொழில் உற்பத்தியும் ஆகும். ஆகவே இந்த நகர்வினால் நாம் காணுகின்றோம் வேளாண் உற்பத்தி என்பது AC அளவினால் குறைந்து கைத்தொழில் உற்பத்தி என்பது BD அளவினால் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த BD அளவிலான கைத்தொழில் உற்பத்தியை நாம் அதிகரிப்பதற்கு சந்தர்ப்ப செலவு என்பது AC அளவிலான வேளாண் உற்பத்தியின் இழப்பாகும். அப்போ பிரணவி, நீங்கள் கேட்டது போல் இந்த பொருளாதார வளர்ச்சியை நாம் உற்பத்தி சாத்திய வலையில் பார்ப்பதற்கு திரையில் தற்போது நாம் பார்க்கலாம். அதாவது பொருளாதார வளர்ச்சி என்பதனையும் நாம் இந்த உற்பத்தி சாத்திய வலையின் மூலம் அறியலாம். அதாவது PPC 1 PPC 2க்கு உற்பத்தி சாத்திய வலை நகரும் போது வேளாண் மற்றும் கைத்தொழில் உற்பத்திகள் இரண்டையும் அதிகரிக்கலாம். அதாவது பொருளாதாரத்தின் உற்பத்தி இயலளவு இல்லாவிடில் உள்ளாற்றல் என்பவை அதிகரித்தே காணப்படுகின்றது. பொருளாதார வளர்ச்சி, அதாவது நீங்கள் கூறியபடி உற்பத்தி சாத்திய வலையின் நகர்வு என்பது எவற்றால் ஏற்படலாம்? இதுவும் நல்ல ஒரு கேள்வி பிரணவி. அதாவது நாம் பார்க்கின்றோம் இந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு, அதாவது இந்த உற்பத்தி சாத்திய வலை நகர்வதற்கான சில காரணங்கள் பார்த்தோம் என்றால் முக்கிய காரணமாக ஒன்று காணப்படுகின்றது தொழில்நுட்பத்தின் மேம்படுத்தல். அதாவது தொழில்நுட்பத்தின் மேம்படுத்தல் மூலம் ஒரு நாட்டின் உற்பத்தி சாத்திய வலையை வெளிநோக்கி நகர்த்து செய்யலாம். உதாரணத்திற்கு அதிக மூலதனம் சார்ந்த உற்பத்திக்கு நகர்ந்து, அதாவது மூலதன செறிவு உடைய உற்பத்திக்கு நகர்ந்து செல்லும் போது இது அதிக பொறிகளை பயன்படுத்துவதனாலாக இருக்கலாம், இல்லாவிடில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமாக காணப்படலாம். இவை இந்த அதிகரித்த தொழில்நுட்ப பயன்பாடு மூலம் பொருளாதார வளர்ச்சியை நாம் உருவாக்கலாம். இதே போன்று புதிய வளங்களின் உற்பத்தி இல்லாவிடில் கண்டுபிடிப்பு, அதாவது புதிய நிலப்பரப்பினை நாம் உதாரணத்திற்கு கடலில் இருந்து பெறும்போது இல்லாவிடில் புதிய கனிப்பொருள்களை நாம் கண்டுபிடிக்கும் போதும் இந்த உற்பத்தி சாத்திய வலையை வெளிநோக்கி நகர்த்தி நாம் பொருளாதார வளர்ச்சியினை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் உள்ளது. இத்துடன் தொழிற்படையின் அதிகரிப்பு என்பதும் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வல்லமை உடையது. அதாவது ஒரு நாட்டின் பிறப்பு வீதம் கணிசமான அளவினால் அதிகரித்தால் இல்லாவிடில் ஒரு நாட்டிற்குள் அதிகமான வெளிநாட்டிலிருந்து வேலையாளர்கள் வேலையாட்கள் நாட்டிற்குள் உட்பிரவேசிக்கும் பொழுதும் இந்த தொழிற்படை அதிகரிப்பதனால்
பொருளாதார வளர்ச்சியை நாம் உருவாக்க முடியும். இத்துடன் வந்து யாவரும் அறிந்த ஒன்று, அதாவது வந்து மனித மூலதனம், நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் ஹியூமன் கேபிட்டல். இந்த மனித மூலதனத்தில் வந்து அரசு மற்றும் தனியார் துறை கூட வந்து அதிகரித்த முதலீடுகளை மேற்கொள்ளும் போதும் வந்து பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். அதாவது வந்து அதிகரித்த கல்வியின் தரம், கல்வியின் கிடைக்கும் தன்மை என்பவை அதிகரிப்பதுடன் வந்து சிறந்த சுகாதார சேவைகள் இதன் கிடைக்கும் தன்மையும் வந்து அதிகரிக்கும் போது வந்து ஒரு நாட்டின் வந்து மனித மூலதன வளம் என்பது வந்து அதனுடைய உற்பத்தி திறன் மேம்படுகின்றது. இதன் மூலமாக வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படலாம். அத்துடன் வந்து பொதுவாகவே வளங்களின் மேம்பட்ட முகாமைத்துவம், அதாவது வந்து உற்பத்தி முறைமையில் மாற்றங்களும் அதிகரித்த வெளியீட்டினை விளைவிக்கலாம். கடைசியாக ஒரு முக்கியமான விடயம் இன்னும் ஒன்று, அதாவது வந்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் வந்து தொழில் முயற்சி சார்ந்த ஒரு கலாச்சாரம், நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் வந்து இதனை என்டர்பிரைஸ் கல்ச்சர் என்று சொல்லி, அதாவது வந்து நிதி உதவிகளை அரசு வழங்குவதன் மூலமாக, இல்லாவிடில் வந்து வேறு ஏதேனும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆதரவினை வழங்குவதன் மூலமாக வந்து அதிக அளவிலான தொழில் முயற்சிகளை வந்து நாம் நாட்டில் உருவாக்குவதன் மூலமும் வந்து சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் அண்மை காலங்களில் நாம் பார்க்கின்றோம் வந்து பல ஆராய்ச்சிகள் சுட்டி காட்டுகின்றன. அதாவது வந்து சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் அதிகரித்து காணப்படுவதனால் வந்து பொருளாதார வளர்ச்சியும் வந்து முன்னெடுத்து செல்லப்பட்டுள்ளன சில நாடுகளில். இவ்வகையில் வந்து இந்த தொழில் முயற்சிகள் சார்ந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதனாலும் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படலாம். பிரணவி. பூங்கோதை, பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு ஏற்படலாம் என்று விரிவான விளக்கம் ஒன்றை தந்தீர்கள். பொருளாதாரம் வளர்ந்துள்ளது என்று அடிக்கடி கூறுகின்றார்கள். இப்பொருளாதார வளர்ச்சியை அது வளர்ந்துள்ளது என்று நாம் எவ்வாறு கணிப்பிடலாம் என்று சிறு உதாரணமூடாக கூற முடியுமா? பிரணவி, அதாவது வந்து நாம் பார்த்தோம் என்றால் வந்து தற்போது திரையில் பார்க்கலாம். நாம் இந்த பொருளாதார வளர்ச்சியினை கணிப்பிடுவதற்கு மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது வந்து இந்த ஆண்டிற்கான மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியினை வந்து சென்ற ஆண்டின் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து கழித்து அதிலிருந்து வரும் விடையை வந்து நாம் மறுபடியும் சென்ற ஆண்டின் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தியினால் பிரித்து இதை 100ஆல் பெருக்கும் பொழுது வந்து நமக்கு கிடைக்கின்றது பொருளாதார வளர்ச்சியின் அளவு. ஆகவே வந்து ஒரு உதாரணத்திற்கு 2014 வந்து மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ரூபாய் 6.15 மில்லியனாக காணப்படும் பட்சத்தில் 2017 இது அதிகரித்து உள்ளது. அதாவது ரூபாய் 6,700 மில்லியனாக அதிகரித்து உள்ளது. இவ்வகையில் வந்து 2017ஆம் ஆண்டிற்கான பொருளாதார வளர்ச்சி என்றது வந்து 6,700 6,150 கழித்து இதை மறுபடியும் 6,150 பிரிக்கும் போது வருகின்ற விடை 8.9% ஆகும். ஆகவே வந்து இந்த ஆண்டு 2017ஆம் ஆண்டிற்கான இந்த தரவுகளின் அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து 8.9% காணப்படுகின்றது. பொருளாதார வளர்ச்சி பற்றி பார்க்கையில் நாம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி பற்றி நோக்குவோம். இலங்கையின் அண்மைக்கால பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு காணப்பட்டுள்ளது? அண்மை காலங்களில் நாம் பார்க்கின்றோம் வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து இப்போ நாம் ஒரு 2014ஆம் ஆண்டிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டோமானால் பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து 2014-15 வந்து 5% காணப்பட்டு பின்னர் வந்து 2016-17 வந்து 4.5%, 2017 3.4% மெதுவடைந்து மீண்டும் 2018-19 வந்து இது ஒரு மெதுவடைந்த போக்கையே காண்பித்தது. அதாவது வந்து 2018 3.3 2019 வந்து குறிப்பாக வந்து 2.3% வளர்ச்சி மட்டுமே காணப்பட்டது. இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், 2018 வந்து பொருளாதாரமானது வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் விளைவாகவே வந்து மிகவும் மெதுவான ஓர் போக்கினை கொண்டிருந்தது. தற்போது நாம் திரையில் பார்க்கலாம். இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து துறை வாரியாக, அதாவது வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து அண்மை காலங்களில் வந்து பணிகள் மற்றும் கைத்தொழிலினாலேயே இந்த பொருளாதார வளர்ச்சி முன்னெடுக்கப்பட்டு சென்றது. இதில் வந்து வேளாண்மை என்பதும் வந்து 2014-2015 காலப்பகுதியில் வந்து ஒரு நேர்கணியமான பொருளாதார வளர்ச்சியினை பதிவு செய்திருந்த போதிலும் 2016-2017 வந்து எதிர்கணியமான வளர்ச்சியினை பதிவு செய்தது. முக்கியமாக வந்து வானிலை குழப்பங்கள், அதாவது வந்து வெள்ளம், வறட்சி போன்ற வானிலை குழப்பங்கள் ஏற்பட்டதனால் வந்து வேளாண்மை, காடாக்கள் மற்றும் மீன்பிடித்துறை என்பது வந்து எதிர்கணியமான வளர்ச்சியை காண்பித்தது. இருப்பினும் 2018 இது மீட்சி பெற்று 2019 மீண்டும் ஒரு
சிறிய ஒரு வளர்ச்சியை மட்டுமே பதிவு செய்து காணப்பட்டது. பணிகள் மற்றும் கைத்தொழில் என்பவையை நாம் எடுத்துக்கொண்டோமானால் இவர்கள் தொடர்ச்சியாக வந்து ஓர் நேர்கணியமான வளர்ச்சியையே பதிவு செய்திருந்தன. இருப்பினும் பணிகள் மற்றும் கைத்தொழில் துறை என்பது வந்து நான் முன்னர் கூறியது போல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் ஏற்பட்ட விளைவுகளினால் பின்னைய காலத்தில் ஏற்பட்ட விளைவுகளினால் வந்து பணிகள் மற்றும் கைத்தொழில் துறை கூட ஓர் மெதுவான வளர்ச்சியினையே 2019 காண்பித்தது. பிரணவி, ஓர் பரந்த ரீதியில் இலங்கையின் இவ்வளர்ச்சி போக்கிற்கான காரணிகளை பற்றி சுருக்கமாக கூற முடியுமா? ஆம் பிரணவி, அப்போ நாம் முன்னர் கூறியது போல் வந்து அதாவது வந்து இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை நாம் எடுத்துக்கொண்டோமானால் வந்து இது முக்கியமாக வந்து கைத்தொழில் மற்றும் சேவைகள் துறையினாலேயே முன்னெடுக்கப்பட்டு செல்கின்றது. இருப்பினும் வந்து அந்த ஓர் பரந்த அளவில் நாம் பார்க்கும்போது வந்து இந்த இலங்கையின் அண்மை சில ஆண்டுகளில் காணப்பட்ட இந்த மெதுவான வளர்ச்சி போக்கினை தவிர்த்து மொத்தமாக நாம் பார்க்கும்போது அதாவது போருக்கு பின்னரான காலத்தில் வந்து அரசாங்கம் என்பது வந்து உட்கட்டமைப்பு, அதாவது பௌதிக உட்கட்டமைப்பு, சமூக உட்கட்டமைப்பில் பாரிய முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக வந்து இலங்கை என்பது வந்து அதன் வளத்திரட்சி, அதாவது வந்து அக்ரிகேட் ரிசோர்சஸ் நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம், அது வந்து அதிகரித்து காணப்படுகின்ற பட்சத்தில் வந்து மற்றும் இந்த இவ்வகையிலான உட்கட்டமைப்பில் நாம் அரசாங்கம் முதலீடு செய்யும் போது வந்து சந்தைகளுக்கு இடையிலான தொடர்பு, சந்தைகளுக்கான நுழைவு மற்றும் உற்பத்தி திறன், அதாவது வந்து தொழிற்படையின் உற்பத்தி திறன், கைத்தொழில்களின் உற்பத்தி திறனிலும் வந்து ஒரு அதிகரிப்பு காணப்படுவதனால் வந்து மொத்த காலப்பகுதியை நாம் பார்க்கின்ற போது வந்து சிறந்த ஒரு வளர்ச்சி பாதையினை இலங்கை மேற்கொண்டிருந்தது. அத்துடன் வந்து பொருளாதார உறுதிப்பாடு, இலங்கை மத்திய வங்கியின் குறிக்கோள்களாக வந்து பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு மற்றும் நிதியியல் முறைமையின் உறுதிப்பாடு காணப்படுகின்றது. இலங்கை மத்திய வங்கி தொடர்ச்சியாக கடந்த ஆண்டுகளில் வந்து இந்த குறிக்கோள்களை எய்தும் முகமாக வந்து பல நாணய கொள்கை வழிமுறைகளை மேற்கொண்டு வருகின்றது. காலத்திற்கு ஏற்ப பொருளாதார வளர்ச்சியை நோக்கின அதற்கு பொருத்தமான வழிமுறைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் வந்து பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு காணப்படுவதனாலும் வந்து இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இந்த பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடு என்பது பங்களித்து உள்ளது. இத்துடன் வந்து தொழில்நுட்பத்தில் காணப்படுகின்ற முன்னேற்றம், அதாவது வந்து நாம் அண்மை ஆண்டுகளில் நாம் பார்க்கின்றோம் இலங்கையை பொறுத்த அளவில் வந்து தொலைத்தொடர்பாடல் சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் மற்றும் இணையத்தின் கிடைக்கும் தன்மை மற்றும் இணையம் தொடர்பான சேவைகளின் தரம் என்பது வந்து அதிகரித்து காணப்படுகின்றன. இவை யாவும் வந்து இந்த தொழில்நுட்பத்தின் அதிகரிப்பு, தொழில்நுட்பத்தின் மேம்பாடினாலேயே காணப்படுகின்றன. ஏற்படுகின்ற விளைவுகள், இந்த தொழில்நுட்ப மேம்பாடு என்பது வந்து தனியே இந்த தொலைத்தொடர்பாடல் துறையில் மட்டுமின்றி வந்து பல துறைகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே வந்து இவையும் வந்து இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளன. அத்துடன் வந்து நாம் காணுகின்றோம் அண்மை காலங்களில் வந்து அரசாங்கம் மற்றும் தனியார் துறையினர் வந்து பலரும் வந்து ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கான பல முயற்சிகளில் ஈடுபட்டு காணப்படுகின்றன. இவையும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்திருக்கின்றது. மொத்தத்திலேயே வந்து அரசியல் மற்றும் சமூக உறுதிப்பாடு என்பது வந்து இடையிடையே சில சீர்குழப்பங்கள் ஏற்பட்ட போதிலும் வந்து ஒரு பரவலாக நாம் இந்த 10 ஆண்டு காலத்தை பார்க்கும் போது வந்து அரச மற்றும் சமூக உறுதிப்பாடு என்பது வந்து மேம்பட்டே காணப்படுகின்றது. முன்னைய காலங்களுடன் ஒப்பிடுகையில் இவையும் வந்து இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்தது. பிரணவி, பூங்கோதை, நாங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் காரணிகள் பற்றி நீங்கள் விரிவான விளக்கம் ஒன்றை தந்தீர்கள். பொருளாதார வளர்ச்சி பற்றி நோக்குகையில் இலங்கை உட்பட எல்லா அரசாங்கங்களுமே பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடைய கொள்கை வழிமுறைகளையே பின்பற்றுகின்றன. இப்பொருளாதார வளர்ச்சியினால் ஒரு நாட்டுக்கு எவ்வாறான நன்மைகள் கிடைக்கின்றன என்று கூறுங்கள். அது மட்டுமல்லாது பொருளாதார வளர்ச்சியினால் இலங்கைக்கு ஏதாவது தீமைகள் ஏற்படுகின்றன என்று கூறுங்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல் பிரணவி, அதாவது வந்து சகல அரசாங்கங்களும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி கொள்கைகளை மேற்கொள்வதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது தொடர்பில், அதாவது பொருளாதார வளர்ச்சியிலிருந்து வந்து நாட்டிற்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. ஆகவே வந்து அரசாங்கங்கள் வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியை நோக்கி கொள்கைகளை மேற்கொள்கின்றன. அதாவது வந்து கல்வி மற்றும் சுகாதாரத்தின் தரம் என்பது மட்டுமின்றி இதன் கிடைக்கும் தன்மை, மற்றது வந்து மக்களின்
நுழைவு, இந்த சேவைகளுக்கான நுழைவு என்பது வந்து அதிகரித்து காணப்படுகின்றது பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பட்சத்தில். அத்துடன் அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் வந்து அதிகரித்த வரி வருமானம் கிடைக்கின்றது. அதாவது வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதனால் வந்து தொழில் முயற்சிகளின் லாபங்கள் அதிகரிக்கின்றன, மக்களின் வருமானங்கள் அதிகரிக்கின்றன. இதனால் வந்து வரி வருமானம் அதிகரிப்பதனால் வந்து இது ஒரு சுழற்சியான ஓர் விளைவை ஏற்படுத்துகின்றது. அதாவது வந்து வரி வருமானம் அதிகரித்து காணப்படுவதனால் வந்து அரசிடம் வந்து அதிக முதலீடு செய்யக்கூடிய ஓர் தன்மை ஏற்படுகின்றது. இதனால் வந்து அரசு இந்த வரி வருமானத்தை வந்து உட்கட்டமைப்பு, அதாவது பௌதிக மற்றும் சமூக உட்கட்டமைப்பில் வந்து முதலீடு செய்வதனால் வந்து பொருளாதாரத்தில் மூலதனம் மட்டுமின்றி தொழிற்படையின் உற்பத்தி திறனும் வந்து அதிகரித்து காணப்படுவதனால் பொருளாதாரத்தின் மொத்தத்திலேயே நாம் பார்க்கும் போது வந்து உற்பத்தி திறன் அதிகரித்து காணப்படுகின்றது. அடுத்ததாக வந்து நுகர்வோர் மற்றும் வர்த்தக சமூகத்திற்கிடையே வந்து ஒரு நம்பகத்தன்மை அதிகரித்து காணப்படுகின்றது பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பட்சத்தில். ஆகவே இதன் நன்மை யாதென நாம் பார்க்கும் போது வந்து நுகர்வோரின் நம்பிக்கை அதிகரித்து செல்லும் போது வந்து நுகர்வோர் அதிக பணத்தினை செலவிடுகின்றார்கள், அதிக கேள்வி என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே பொருளாதாரத்தை மொத்தமாக நாம் பார்க்கும் போது வந்து இந்த திரண்ட கேள்வி, அதாவது மொத்த கேள்வி, நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் அக்ரிகேட் டிமாண்ட் என்று சொல்லி, இந்த அக்ரிகேட் டிமாண்ட் என்றது வந்து உயர்ந்து காணப்படுகின்றது. அத்துடன் வர்த்தகர் மத்தியில் ஓர் நம்பிக்கை ஏற்படும் பட்சத்தில் வந்து வர்த்தக சமூகத்தில் நம்பிக்கை ஏற்படும் பட்சத்தில் வந்து அவர்கள் அதிக முதலீடு செய்ய பின் நிற்பதில்லை. அதாவது அவர்கள் முதலீடுகளை முன்னெடுத்து செல்கின்றார்கள். இத்துடன் வந்து புத்தாக்கங்களை நோக்கி அவர்கள் முயற்சிகளை எடுக்கின்றார்கள். இவை இரண்டுமே வந்து பொருளாதாரத்தின் உற்பத்தி திறனை வந்து மீண்டும் நான் முன்னர் கூறியது போல் பொருளாதாரத்தின் உற்பத்தி திறன் மீது ஓர் விளைவினை ஏற்படுத்தி வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து உந்துதலாக காணப்படுகின்றது. பிரணவி கேட்டது போல் வந்து அதாவது வந்து எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாமானாலும் இரு பக்கங்கள் காணப்படுகின்றன. ஆகவே வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியிலும் வந்து சில தீமைகள் காணப்படுகின்றன. முக்கியமாக வந்து பரவலாக பேசப்படும் ஒரு தீமை என்பது வந்து சூழல் மாசடைவு என்பது. அதாவது வந்து தொழிற்சாலைகளில் இருந்து, வாகனங்களில் இருந்து, இந்த உற்பத்தி நடவடிக்கைகள் யாவிலிருந்தும் சூழல் மாசடைய செய்யும் வகையிலான சில வெளியீடுகள் காணப்படுகின்றன. இவையினால் வந்து மக்களுக்கும் பொருளாதாரத்தின் மீதும் வந்து ஓர் செலவு ஏற்படுகின்றது. அதாவது சமூக செலவு, நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் சோஷியல் காஸ்ட் என்பது வந்து ஏற்படுகின்றது. அத்துடன் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பட்சத்தில் வந்து இந்த அதிகமான உற்பத்தி போக்கினை மேற்கொள்ளும் போது வந்து இந்த புதுப்பிக்க முடியாத வளங்கள், சில வளங்கள் காணப்படுகின்றன. இந்த புதுப்பிக்க முடியாத வளங்கள், நீர் போன்ற வளங்கள், எரிபொருள் போன்ற வளங்கள் வந்து புதுப்பிக்க முடியாத வளங்களின் அதிகரித்த பயன்பாடு என்பதும் வந்து ஒரு எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கை தரம் மீது வந்து தாக்கம் கொண்டிருக்கக்கூடியதாக இருப்பதனால் வந்து பொருளாதார வளர்ச்சியின் தீமையாக இது அமைகிறது. அத்துடன் வந்து வேறு சில விடயங்களையும் பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு சந்தர்ப்ப செலவு காணப்படுகின்றது பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த அளவிலும். அதாவது வந்து பொருளாதாரமானது அதனது உற்பத்தி சாத்திய வலையில் காணப்பட்டால் அது வந்து மேலும் வளர்வதற்காக வந்து நாம் முன்னர் பார்த்தோம் வந்து ஒரு நுகர்வு பொருட்களை நாம் குறைப்பதனால் மட்டுமே வந்து நாம் ஒரே அளவிலான வளங்களை வைத்து கொண்டு வந்து மூலதன பொருட்களின் உற்பத்தியை நாம் கூட்டலாம். ஆகவே வந்து பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் யாவரும் அறிந்தது வந்து மூலதன பொருட்களின் உற்பத்தி என்பது அவசியமாக காணப்படுவதனால் வந்து நுகர்வு தேர்வுகள் நாம் முன்னர் பார்த்தோம், கன்சியூமர் சாய்ஸ் என்பது வந்து குறைவடையும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது. அத்துடன் வந்து சமமற்ற நன்மைகள் காணப்படுகின்றன பொருளாதார வளர்ச்சியிலிருந்து. அதாவது வந்து நாம் அறிந்த ஒரு சமூக பிரச்சனையே, அதாவது சிலர் வந்து பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் போது வந்து சிலர் வந்து மேலும் வசதியானவர்களாக முன்னேறுகிறார்கள். பலரும் வந்து அவர்களின் வசதிகள், அவர்களின் வருமான மட்டங்கள் வந்து குறைந்து கொண்டே காணப்படுகின்றது. இல்லாவிடில் வந்து அவர்களுடன் அந்த கொள்வனவு உள்ளாற்றல் என்பது வந்து குறைந்து காணப்படுகின்றது. நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி என்று சொல்லி. ஆகவே வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதனால் வந்து எல்லா மக்களும் நன்மை பெறுவதென்று இல்லை. சிலர் வந்து இதிலிருந்து விடுபட்டே காணப்படுகின்றார்கள். ஆகவே வந்து இந்த சமமற்ற நன்மைகள் என்பது வந்து ஒரு சிக்கலாக காணப்படுகின்றது. அத்தோடு வந்து இது ஒரு வாழ்க்கை தரத்திலும் வந்து ஓர் விளைவை ஏற்படுத்தலாம் பொருளாதார வளர்ச்சி. முன்னர் நாம் பார்த்தோம் நன்மையாக, அதாவது வந்து வாழ்க்கை தரம் அதிகரிக்கும் என்று.
மறுபக்கத்தில் நாம் பார்த்தோம் என்றால் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் காலத்தில் வந்து சிலர் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கலாம். அவர்கள் அதிகரித்த மணி நேரங்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கலாம். இப்படியான சூழலில் வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் குறைகிறது. அத்துடன் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது வந்து பொருளாதாரத்தின் அமைப்பில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உதாரணத்திற்கு வந்து முன்னைய காலங்களில், அதாவது வந்து 70களில் நாம் பார்த்தோம் என்றால் இலங்கை ஒரு விவசாயம் சார்ந்த பொருளாதாரமாக இருந்தது. அது பின்னரான காலத்தில் அதிலிருந்து நாம் பார்க்கும்போது தற்போதைய காலத்தில் வந்து விவசாயத்துறை என்பது வந்து குறைந்து காணப்படுகின்றது. அதாவது வந்து அதனுடைய பங்களிப்பு, வளர்ச்சிக்கான பங்களிப்பு குறைந்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த உதாரணத்திற்கு இந்த வேளாண் துறை, விவசாயத்துறையில் இருந்தவர்கள் வந்து வேலையின்றி போகலாம். இதே போன்று வந்து இதே மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த மாற்றங்கள் ஏற்படும் போது வந்து சிலருக்கு வேலை கிடைக்காமல் போகலாம். இல்லாவிடில் வந்து அவையில் மீள பயிற்சி பெற வேண்டி இருக்கலாம். இது வந்து அவர்களுடைய அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அத்துடன் முக்கியமாக இன்னொரு விடயம் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் போது வந்து நகரமயமாக்கல், நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் urbanization என்று சொல்லி, இந்த நகரமயமாக்கலும் வந்து துரிதமாக ஏற்படுகின்றது. இப்போ நகரமயமாக்கலினால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் நாம் யாவருமே அறிந்தது. நகர பகுதியில் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வந்து உங்களுக்கும் தெரியும். அதாவது வந்து இந்த நகரமயமாக்கலின் போது வந்து வீட்டு வசதிகள் வந்து குறைந்து காணப்படுகின்றது, சன நெரிசல் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே வந்து இப்படியான பிரச்சனைகளும் ஏற்படும் போது வந்து சமூக சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இவையில் வந்து தனிநபர் வாழ்க்கையின் தரத்தில் வந்து ஓர் எதிர்கணியமான தாக்கத்தினை கொண்டிருப்பதனால் வந்து பொருளாதார வளர்ச்சி நாம் பொருளியலில் அறிந்த ஒன்றே வந்து, அதாவது வந்து எந்த ஒரு விடயத்திலும் வந்து நன்மைகளும் காணப்படுகின்றன, தீமைகளும் காணப்படுகின்றன. இருப்பினும் வந்து பொருளாதார வளர்ச்சியின் நன்மைகள் என்பது வந்து அதிக அளவிலாக இருப்பதனால் வந்து அரசாங்கங்கள் வந்து இந்த பொருளாதார வளர்ச்சியை நோக்கியே செல்கின்றன. பிரணவி, இதுவரை நாம் பொருளாதார வளர்ச்சி எதனால் ஏற்படுகின்றது, பொருளாதார வளர்ச்சியினால் ஏற்படும் நன்மைகள், அது மட்டுமல்லாது அதனுடன் தொடர்புடைய தீமைகள் தொடர்பாகவும் ஆராய்ந்தோம். அந்த வகையிலே நாம் பொருளாதார வளர்ச்சி பற்றி கதைக்கையிலே பொருளாதார அபிவிருத்தி என்பது வந்து அவசியமான ஒன்றாகும். ஆகவே பொருளாதார அபிவிருத்தி என்றால் என்னென்று சொல்லுங்கள். அதாவது வந்து பொருளாதார நலன், இல்லையெனில் பொருளாதாரத்தின் உற்பத்தி திறன் மற்றும் அதன் பொருள் வளம் என்பவையின் வளர்ச்சி மூலம் மக்களின் நலன் அதிகரிப்பதனால் ஏற்படுவதே பொருளாதார அபிவிருத்தி ஆகும். ஸோ நாங்கள் முன்னர் பார்த்தது போல், அதாவது எல்லா நாடுகளிலும் பொதுவாக அரச கொள்கைகள் என்பவை வந்து ஓர் தொடர்ச்சியான மற்றும் நிலைத்திருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை எய்துகின்றன. இதன் மூலம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக மாறும் சாத்தியம் உள்ளது. ஆகவே நாம் பார்த்தோம் என்றால் இந்த பொருளாதார அபிவிருத்தி தொடர்பில் இதில் பொருளாதார அபிவிருத்தி குறிக்கோள்கள் என்பன வந்து முக்கியமாக காணப்படுகின்றது. அதாவது முதலாவது வந்து அவசிய பொருட்களின் கிடைக்கும் தன்மை, அவர்களின் உற்பத்தி மற்றும் அவர்களின் தரத்தை வந்து மேம்படுத்துவது பொருளாதார அபிவிருத்தியின் முக்கிய ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்றது. அதாவது வந்து உணவு, வீடு வசதிகள், சுகாதார, கல்வி சேவைகள் போன்ற இந்த அவசியமான பண்டங்கள் மற்றும் அவசியமான சேவைகளின் தர உயர்வு, கிடைக்கும் தன்மை மற்றும் வெளியீட்டை மேம்படுத்துவது என்பது வந்து பொருளாதார அபிவிருத்தியின் ஒரு முக்கிய குறிக்கோளாக காணப்படுகின்றது. அத்துடன் வந்து நாம் பார்க்கின்றோம் வந்து உட்கட்டமைப்பு வசதிகள். நாம் முன்னர் பார்த்தது வந்து சமூக உட்கட்டமைப்பு வசதிகள், அத்துடன் வந்து பௌதிக உட்கட்டமைப்பு வசதிகள், அதாவது வந்து வீதிகளின் அபிவிருத்தி, தொலைத்தொடர்பாடல் வலையமைப்புகளின் அபிவிருத்தி, இவை போன்ற இந்த பௌதிக உட்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு என்பதும் வந்து பொருளாதார அபிவிருத்தியின் ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்றது. மற்றும் பொதுவாகவே வந்து பொருளாதார அபிவிருத்தியை நாம் எடுத்துக்கொண்டோமானால் வந்து பொதுவாகவே பொருளாதாரம் மற்றும் சமூகம் சார்ந்த தெரிவுகளை அதிகரிப்பது, அதாவது வந்து நாம் முன்னர் கூறியது போல் வந்து சாய்ஸஸ், கன்சியூமர் சாய்ஸ், எக்கனாமிக் சாய்ஸ் என்பதை வந்து விரிவடைய செய்வதை வந்து பொருளாதார அபிவிருத்தியின் ஒரு குறிக்கோளாக காணப்படுகின்றது. இருப்பினும் பிரணவி, நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது வந்து இந்த பொருளாதார அபிவிருத்தி என்பது வந்து நாடுகளுக்கு இடையேயும் மற்றது ஓர் நாட்டிற்குள்ளேயே பல பிராந்தியங்களுக்கு இடையேயும் வந்து வேறுபட்ட மட்டங்களிலே காணப்படும் சாத்தியமும் இருக்கின்றது. பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான விரிவான விளக்கம் ஒன்றை கூறினீர்கள். ஆனால் இப்பொருளாதார அபிவிருத்தியை பற்றி நாம் நோக்குகையில் அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்கள், அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள் மற்றும் குறைந்த அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்கள் என்று காணப்படுகின்றன. இவை மூன்றுக்கும் இடையிலே கைத்தொழில் அமைப்பில் ஏதேனும்
வித்தியாசங்கள் காணப்படுகின்றனவா? ஆம் பிரணவி, இது நல்ல ஒரு கேள்வி. அதாவது வந்து இந்த 3 வகையிலான பொருளாதாரங்கள், அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்கள், அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்கள், மற்ற குறைந்த அபிவிருத்தி இல்லாவிடில் தாழ்ந்த அபிவிருத்தி கொண்ட பொருளாதாரங்களை பார்க்கும் போது வந்து இவைகளின் இந்த பொருளாதார அபிவிருத்தி மட்டத்திற்கான ஒரு முக்கிய காரணியாக வந்து இந்த கைத்தொழில் அமைப்பு காணப்படுகின்றது. அதாவது வந்து இந்த கைத்தொழில் அமைப்பை நாம் பார்த்தோம் என்றால் அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்களை பார்க்கும் போது வந்து பெரும் பகுதியான தொழில்நிலை மற்றும் வெளியீடு என்பது வந்து சேவைகள் துறையிலேயே காணப்படுகின்றது. அத்துடன் வந்து அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்களில் வந்து தயாரிப்பு துறையின் வெளியீடு மற்றும் தொழில் நிலை, இதில் தயாரிப்பு துறையில் காணப்படும் தொழிற்படையின் பங்கேற்பு என்பது வந்து வீழ்ச்சியடையும் ஒரு போக்கினை கொண்டிருக்கும். அடுத்தது வந்து முக்கியமாக வந்து வேளாண்மை துறையும் வந்து மிகவும் சிறிய ஒரு துறையாகவே காணப்படுகின்றது அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்களில். இத்துடன் ஒப்பிடும் போது வந்து அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்களில் நாம் பார்க்கும் போது வந்து தயாரிப்பு மற்றும் கட்டடவாக்கம் போன்ற துறைகள் மற்றும் சேவைகள் கூட வந்து விரிவாக்கம் அடைந்து வருகின்ற ஒரு போக்கினை காண்பிக்கின்றது. அத்துடன் வந்து மூலதனமயமாக்கலினால், அதாவது வந்து அதிகரித்த மூலதனத்தை பயன்படுத்துவதனால் வந்து வேளாண்மை, காடாக்கல், மீன்பிடி மற்றும் சுரங்கம் அகழ்தல் இது போன்ற இந்த துறைகளில் வந்து இது போன்ற துறைகள் வந்து சுருக்கமடைந்து காணப்படுகின்றது. இதுவே நாம் ஒரு தாழ்ந்த அபிவிருத்தியை கொண்ட ஒரு பொருளாதாரத்தை கொண்டோமானால் வந்து பெரும் அளவிலான தொழிலாளர்கள் வேளாண்மை, காடாக்கல், சுரங்கம் அகழ்தல், மீன்பிடி போன்ற கைத்தொழில்களிலேயே ஈடுபடுகின்றன. அத்துடன் வந்து குறைந்த அளவிலான தயாரிப்பு கைத்தொழில்கள் காணப்படுவதுடன் வந்து சேவைத்துறை என்பது மிகவும் சிறிதாகவே காணப்படுகின்றது. ஆகவே வந்து இந்த கைத்தொழில் அமைப்பிலும் வந்து இருக்கின்ற வேறுபாடுகளினாலும் இந்த பொருளாதார அபிவிருத்தி மட்டம் என்பது வந்து நாடுகளுக்கிடையே வேறுபடலாம் பிரணவி. அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் மற்றும் குறைந்த அபிவிருத்தியுள்ள நாடுகள் பற்றி மற்றும் அவற்றுக்கிடையிலான வேறுபாடுகள் பற்றியும் கூறினீர்கள். ஆனால் நாம் முன்னர் பார்த்தோம், கல்வி மற்றும் சுகாதார சேவைகளில் அரசு முதலீடு செய்யும் போது இவை மனித மூலதனத்தின் ஒரு மேம்பாட்டினை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன முன்னர் கூறினீர்கள். இப்பொருளாதார அபிவிருத்தி மட்டங்களை பொறுத்தவரையில் கல்வி மற்றும் நலன் மட்டங்கள் என்பன நாடுகளுக்கிடையே அபிவிருத்தி மட்டங்களுக்கிடையே எவ்வாறு வேறுபடுகின்றன? அதாவது வந்து இது நாம் முன்னர் பார்த்தது போல் வந்து இந்த கல்வி மற்றும் நலனில் வந்து முதலீடு செய்யும் போது வந்து அது ஒரு பொருளாதாரத்தின் உற்பத்தி திறனில் மேம்பாடை உருவாக்குவதனால் வந்து அவர்களின் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி இரண்டு மீதும் ஒரு வகிவாகம் கொண்டிருக்கின்றது. ஆகவே வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் வந்து இந்த 3 பொருளாதார பிரிவுகளுக்கும் இடையிலே வந்து கல்வி மற்றும் சுகாதாரம் சார்ந்த விடயங்களினாலும் இவர்களின் பொருளாதார அபிவிருத்தி அந்தந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. அதாவது வந்து அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்களை நாம் எடுத்துக்கொண்டோமானால் கல்வி தேர்ச்சி என்பது வந்து முழுநேர கல்வியில் பல வருட காலத்தை வந்து அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து பல வருட காலத்தை செலவிடுகின்றனர் முழுநேர கல்வியில். இதுவே வந்து அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்களை நாம் பார்த்தோம் என்றால் வந்து பாடசாலை மற்றும் கல்லூரிகளில் அரசு தனது முதலீட்டை அதிகரித்து கொண்டிருக்கும் அதே வேளையில் கற்பித்தலின் தரம் மற்றும் முழுநேர கல்விக்கான நுழைவு என்பதும் வந்து அதிகரித்து செல்கின்றது அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்களில். இதுவே தாழ்ந்த அபிவிருத்தி கொண்ட பொருளாதாரங்களை நாம் பார்க்கும் போது வந்து வளங்கள், அதாவது கல்வி சேவைகளின் வளங்கள் என்பது குறைவாக காணப்படுவதுடன் குறைந்த அளவிலான பிள்ளைகளே பாடசாலைக்கு ஒழுங்காக கிரமமாக செல்கின்றார்கள். அத்துடன் வந்து குறைந்த அளவிலான நபர்கள், குறைந்த அளவிலான குடித்தொகையை வந்து உயர்கல்வியை பின்பற்றுகின்றது. இதுவே இந்த கல்வி தேர்ச்சியை பொறுத்த அளவில் வந்து இந்த 3 பிரிவிலான பொருளாதாரங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து நாம் இந்த பிரணவி கேட்டிருந்தார்கள் வந்து நலன் பற்றியான, அதாவது நலன் மற்றும் சுகாதார சேவைகள் வந்து எவ்விதத்திலான வகிபாகத்தை வந்து கொண்டிருப்பது என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். இதை நாம் பார்த்தோம் என்றால் வந்து அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்களில் வந்து பெரும் பகுதியான மக்களுக்கு இலவசமாக இல்லாவிடில் வந்து ஓர் மானிய விலையில் வந்து சுகாதாரம் மற்றும் நலன் சேவைகள் கிடைக்கப்பெறுகின்றது மற்றும் இது வந்து ஒரு மிகவும் உயர்ந்த தரத்திலான சேவைகளாக காணப்படுகின்றது. அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்களை நாம் பார்த்தோம் என்றால் வந்து சிறந்த தரமுடன் இது தொடர்ச்சியாக மேம்பட்டு செல்லும் ஓர் போக்கினை இருப்பதுடன் வந்து இதன் கிடைக்கும் தன்மை தொடர்பிலும் வந்து மேம்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்களில்.
இதுவே வந்து குறைந்த அபிவிருத்தி கொண்ட பொருளாதாரங்களை நாம் பார்த்தோம் என்றால் வந்து நலன் மற்றும் சுகாதார சேவைகளின் வளங்கள் வந்து இது நான் அதிகம் விளக்க தேவையில்லை. பட் அதாவது வந்து நாம் நலனை எடுத்து பார்த்தோம் என்றால் வந்து நலன் மற்றும் சுகாதார சேவைகள் பற்றியும் நீங்கள் கேட்டிருந்தீங்க பிரணவி. நலன் மற்றும் சுகாதார சேவைகளை பார்க்கும்போது அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்களில் வந்து பெரும்பகுதியான மக்களுக்கு வந்து இலவசமாக இல்லாவிடில் மானிய விலைகளில் வந்து இந்த சேவைகள் கிடைக்கின்றன. இதுவே நாம் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்களை பார்க்கும்போது வந்து சிறந்த தரமுடன் இது தொடர்ச்சியாக மேம்பட்டு வருகின்றது. அதாவது வந்து தரம் மட்டுமின்றி வந்து அதன் கிடைக்கும் தன்மையும் சுகாதார சேவைகளின் கிடைக்கும் தன்மையும் வந்து மேம்பட்டு வருகின்றது. இதுவே நாம் தாழ்ந்த அபிவிருத்தி கொண்ட பொருளாதாரங்கள் அதாவது குறைந்த அபிவிருத்தி கொண்ட பொருளாதாரங்களை பார்க்கும்போது நலன் மற்றும் சுகாதார சேவைகளின் வளங்கள் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே காணப்படுகின்றது. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கிடைக்கும் தன்மை மட்டுமே காணப்படுகின்றது. மற்றது தரமும் வந்து குறைவான தரத்திலேயே காணப்படுகின்றது. ஆகவே வந்து இதுவும் அதாவது நலன் மற்றும் கல்வி சார்ந்த சேவைகளின் வளங்கள் மற்றும் அவர்களின் தரமும் வந்து இந்த நாடுகளின் பொருளாதார அபிவிருத்தி மட்டத்தில் ஒரு வகிபாகம் கொண்டிருக்கின்றது பிரணவி. வேறுபட்ட பொருளாதாரங்களிலே கைத்தொழில் அமைப்பு, கல்வி சேவைகள் மற்றும் சமூக நல சேவைகள் எவ்வாறு காணப்படுகின்றன, அவை எவ்வாறு செயற்படுகின்றன என்று கூறினீர்கள். இதைவிட பொருளாதார அபிவிருத்தியில் வேறு ஏதும் காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றனவா? அதாவது வந்து இன்னும் ஒரு முக்கியமான காரணம் பிரணவி, ஒன்று வந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அதாவது வந்து சேமிப்பு மற்றும் முதலீடு மட்டங்கள். அதாவது நாம் அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்களை பார்க்கும் போது வந்து இவ்வகையிலான பொருளாதாரங்களில் வங்கி தொழில் முறைமை என்பது வந்து மிகவும் ஒரு முன்னேறிய நிலையில் ஒரு மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது. இப்போ மொத்த சேமிப்புகள் என்பது வந்து ஆகவே ஒப்பீட்டு ரீதியில் அதாவது இந்த எஞ்சிய இரு நாட்டு பொருளாதாரங்களுடன் ஒப்பிடுகையில் வந்து அதிகமாக காணப்படுகின்றது மொத்த சேமிப்புகள். இவை நிறுவனங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு முதலீடுக்கு வசதி அளிப்பதாக இருக்கின்றது. அதிக சேமிப்புகள் இருக்கும் பட்சத்தில் வந்து முதலீடும் அதிக மட்டங்களில் காணப்படுகின்றது. ஆகவே வந்து இது பொருளாதாரத்தின் உற்பத்தி திறன் மீது செல்வாக்கு செலுத்துகின்றது. அதே நேரத்தில் வந்து நிறுவனங்களும் அரசு என்பது வந்து பன்னாட்டு மூலங்களிலிருந்து மூலதனத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் காணப்படுகின்றது வந்து அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்களில். ஆகவே வந்து அவர்களுக்கான அந்த முதலீடு சார்ந்த உள்ளாற்றல் என்பது வந்து அதிகமாக காணப்படுகின்றது. இதுவே நாம் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரங்களை பார்க்கும் போது வந்து சராசரி வருமானங்கள் வந்து உயர்ந்து செல்லும் ஒரு போக்கில் காணப்படுகின்றதுடன் வந்து சேமிப்புகளும் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே வந்து இந்த வருமானங்கள் சேமிப்புகள் இரண்டுமே அதிகரித்த ஒரு போக்கினை கொண்டிருப்பதனால் வந்து வங்கி தொழில் முறைமை என்பது வந்து அபிவிருத்தி அடைந்து வருகின்றது, வேகமாக அபிவிருத்தி அடைந்து வருகின்றது. இத்துடன் வந்து புதிய முதலீடு வாய்ப்புகள் காணப்படுவதனால் வந்து பன்னாட்டு மூலங்களிலிருந்து மூலதனம் கவரக்கூடிய நிலைமையில் இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளும் காணப்படுகின்றார்கள். அத்துடன் வந்து கணிசமான மற்றும் துரிதமான உட்கட்டமைப்பு அபிவிருத்தியும் காணப்படுகின்றது. ஏனெனில் நாம் முன்னர் பார்த்தது போல் வந்து அதிகரித்த முதலீடுகள் இருக்கும் போது வந்து இவ்வகையில் அதிகரித்த வருமானங்கள் இருப்பதனால் சேமிப்புகள் இருப்பதனால் வந்து அதிகரித்த முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை வந்து இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் அரசுகளுக்கு காணப்படுகின்றது. இதுவே நாம் ஒரு குறைந்த அபிவிருத்தி கொண்ட பொருளாதாரத்தை பார்த்தோம் என்றால் வந்து இது முற்றிலும் மாறாக உள்ளது. அதாவது வந்து வங்கி தொழில் முறைமை என்பது ஒரு அபிவிருத்தி அடையாத ஒரு நிலையில் காணப்படுவதுடன் சராசரி வருமானங்கள் என்பது வந்து தாழ்ந்த நிலையில் காணப்படுவதனால் சேமிப்பு மட்டங்களுமே வந்து குறைவாகவே காணப்படுகின்றது தாழ்ந்த அபிவிருத்தி அதாவது குறைந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளில். இதன் விளைவாக வந்து தொழில் முயற்சிகளில் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளில் முதலீடு செய்வதற்கான மூலதனம் வந்து போதுமான அளவில் காணப்படுவதில்லை. ஆகவே வந்து இது இந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியினை வந்து மட்டுப்படுத்தியே காணப்படுகின்றது. பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடைய காரணிகள் பற்றி கூறினீர்கள். பொருளாதார வளர்ச்சி என்று நாம் நோக்குகையில் குறைந்த பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடுகளை பற்றி கூறினீர்கள். குறைந்த பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடுகளில் ஒரு தாழ்ந்த பொருளாதார வளர்ச்சியே காணப்படுகின்றது. தாழ்ந்த பொருளாதார வளர்ச்சி பற்றி கூறுங்கள். அதாவது வந்து இந்த தாழ்ந்த பொருளாதார அபிவிருத்தி என்பது வந்து ஓர் சுழற்சியாக காணப்படுகின்றது பிரணவி. நாம் தற்போது அதை திரையில் பார்க்கலாம். அதாவது வந்து தாழ்ந்த பொருளாதார அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் வந்து தாழ்ந்த வருமானங்கள் காணப்படும் காரணத்தினால் வந்து தாழ்ந்த அளவிலான முதலீடுகளையே காணப்படுகின்றன. இந்த தாழ்ந்த முதலீடுகள் இருப்பதனால் வந்து குறைந்த மட்டத்திலான கல்வி மற்றும் திறன்கள் காணப்படுவதனால் அதாவது முதலீடுகள் அதில் மேற்கொள்ளாத பட்சத்தில் வந்து கல்வி மற்றும் திறன்களின் மட்டம் என்பது வந்து குறைவாக காணப்படுகிறது.
காணப்படுகின்றது. ஆகவே வந்து இது ஒரு தாழ்ந்த உற்பத்தி திறனை ஏற்படுத்துகின்றது. இந்த தாழ்ந்த உற்பத்தி திறன் என்பது வந்து அதாவது வந்து ஊழியர் படையின் மற்றது மூலதனத்தின் உற்பத்தி திறன் என்பது குறைவாக காணப்படுவதனால் வந்து தாழ்ந்த வருமானங்களை விளைவிக்கின்றது. ஆகவே தாழ்ந்த வருமானங்கள் இல்லாத பட்சத்தில் வந்து முதலீடு சேமிப்புகள் குறைவாக இருக்கும் போது மூலதனத்தின் போதாமை ஏற்படுகின்றது. ஆகவே இது மீண்டும் ஓர் தாழ்ந்த பொருளாதார அபிவிருத்தியை இது விளைவிக்கின்றது. ஆகவே வந்து இந்த தாழ்ந்த பொருளாதார அபிவிருத்தி என்பது வந்து ஓர் தொடர்ச்சியாக வந்து அது ஒரு சுழற்சியாக காணப்படுகின்றது. ஆகவே வந்து தாழ்ந்த பொருளாதார அபிவிருத்தியிலிருந்து வெளிவருவதற்கு வந்து இதில் நாம் பார்த்த அதாவது அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்களில் காணப்படுகின்ற அந்த பல நல்ல பண்புகளை மேற்கொள்வதனால் மட்டுமே இந்த தாழ்ந்த பொருளாதார அபிவிருத்தியிலிருந்து நாடுகள் விடுபடலாம். தாழ்ந்த பொருளாதார அபிவிருத்தி பற்றி கூறினீர்கள். நீங்கள் கூறியது போல தாழ்ந்த பொருளாதார அபிவிருத்தி, உயர் பொருளாதார அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரம் என்றெல்லாம் வகைப்படுத்துகின்றோம். இவ்வாறு பொருளாதாரத்தை வகைப்படுத்துவதற்கு பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக ஏதேனும் அளவீடுகள் காணப்படுகின்றனவா? நல்ல ஒரு கேள்வி பிரணவி. அதாவது வந்து ஒரு நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி மட்டத்தினை பொதுவாக நாம் அதை அளவீடு செய்வதற்கு பயன்படுத்துவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூலமாகவே நாம் இதை அளவீடு செய்கிறோம். எவ்வளவு உயர்வாக இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி காணப்படுகிறதோ அவ்வளவு கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடு என்று நாம் எண்ணுகிறோம். உதாரணத்துக்கு 2017 ஐக்கிய அமெரிக்கா என்பது வந்து ஐக்கிய அமெரிக்க டாலர்கள் 19.4 ட்ரில்லியன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கொண்டிருந்து உலகின் மிகப்பெரிய அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரமாக காணப்பட்டது. ஆகவே பொருளாதார அபிவிருத்தியின் துரிதத்தை மொத்த வெளியீட்டின் ஆண்டிற்கான மாற்றம், அதாவது பொருளாதார வளர்ச்சி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் காணப்படுகின்ற மாற்றத்தை கருத்திற்கொண்டே பொருளாதார அபிவிருத்தியின் துரிதத்தை நாம் அளவீடு செய்கிறோம். ஆகவே பொருளாதார அபிவிருத்தியை நாம் அளவீடு செய்வதற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஆண்டிற்கான வளர்ச்சி வீதம் இது நாம் முன்னர் பார்த்திருந்தோம். அதாவது பொருளாதார வளர்ச்சி என்பவை பரவலாக பிரயோகிக்கப்படுகின்றது பொருளாதார அபிவிருத்தியை அளவீடு செய்வதற்கு. இவை வந்து பன்னாட்டு ரீதியிலும் வந்து ஒப்பிட்டு செய்யக்கூடிய ஓர் குறிகாட்டியாக காணப்படுகின்றது பொருளாதார வளர்ச்சி என்பது. இருப்பினும் வேறுபட்ட நாடுகளின் மொத்த வெளியீட்டினை அளவீடு செய்வதனாலும் கண்காணிப்பதனாலும் அவையின் மொத்த வெளியீடு வந்து காலப்போக்கில் எந்த அளவிற்கு மாற்றம் அடைகிறது என்பதுடன் அந்த நாடுகளின் மக்களின் வாழ்க்கை தரம் தொடர்பிலும் எந்த அளவிற்கு அவையின் பொருளாதார ரீதியான நலன் மேம்பட்டு வருகின்றது என்பது தொடர்பில் வந்து பொருளாதார வளர்ச்சி மூலம் வந்து இந்த விடயங்களை வந்து நாம் அவதானிப்பது வந்து சற்று கடினமாக உள்ளது. அதாவது வந்து காலப்போக்கில் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்ட போதிலும் வந்து காலப்போக்கில் வந்து இது எவ்விதத்தில் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன மற்றும் பொருளாதாரத்தில் உள்ளவர்கள் நபர்கள் இண்டிவிஜுவல்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை தரம் மீது வந்து இது எவ்வகையிலான விளைவினை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பிலும் வந்து சில சிக்கல்கள் காணப்படுகின்றன. பிரணவி. பூங்கோதை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி தொடர்பான விடயங்களை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். பொருளாதார அபிவிருத்தி பற்றியும் அதை எவ்வாறு அளவிடலாம் என்று பற்றியும் கூறினீர்கள். பொருளாதார அபிவிருத்தியை அளவிடுவதற்கு ஏதேனும் அளவீடு ஒன்று பற்றி சிறு உதாரணத்துடன் விளக்குங்கள். அதாவது வந்து நான் முன்னர் கூறியது போல் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து நபர்கள் மீது வந்து எவ்விதமான தாக்கத்தை கொண்டிருக்கின்றது என்பதை வந்து நாம் பார்ப்பதனால் பொருளாதார அபிவிருத்தியின் மட்டத்தை நாம் அது தொடர்பிலான ஒரு நோக்கினை பெற்றுக்கொள்ளலாம். இதில் முக்கியமாக இந்த அபிவிருத்தி குறிகாட்டிகளில் முக்கியமான ஒரு குறிகாட்டியாக அமைவது வந்து தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். அதாவது வந்து ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதன் மொத்த குடித்தொகையினால் பிரிப்பதனால் அந்த நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியின் மட்டம் மற்றும் சராசரி வாழ்க்கை தரம் தொடர்பிலான சில விடயங்கள் வந்து நமக்கு தெரிய வரலாம். அதாவது தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூலம் அந்த நாட்டில் ஓர் நபருக்கான சராசரியான வருமானத்தை அளவிடலாம்.
ஆகவே வந்து நாம் திரையில் இப்போ பார்க்கலாம் இலங்கையில் வந்து தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது வந்து எவ்விதத்தில் அமைந்துள்ளது என்பதை நாம் திரையில் பார்க்கலாம் தற்போது. அதாவது வந்து நாம் பார்த்தோம் என்றால் வந்து 1959 வந்து $500 ஐக்கிய அமெரிக்க டாலர் தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது வந்து ஐக்கிய அமெரிக்க டாலர்கள் 500க்கும் குறைவாகவே காணப்பட்டது. இது வந்து பின்னரான காலத்தில் வந்து மெதுமெதுவாக வளர்ச்சி அடைந்ததுடன் வந்து 2003-2005 இடையிலான காலப்பகுதியில் இருந்து வந்து 2018 ஆண்டு வரைக்கும் வந்து மிகவும் வேகமான பாதையில் காணப்பட்டதுடன் வந்து 2019 வந்து சிறிய வீழ்ச்சியை பதிவு செய்தது 2019. இதில் நாம் பார்க்கின்றோம் வந்து அதாவது வந்து இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து தொடர்ச்சியாக நாம் அறிந்த ஒன்றே. அதாவது வந்து 2001 ஆண்டை தவிர்ந்த சுதந்திரத்திற்கான பின்னரான காலத்தில் 2001 ஆண்டை தவிர்ந்த சகல ஆண்டுகளிலும் வந்து இலங்கை என்பது நேர்கணியமான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து இந்த தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பதும் வந்து தொடர்ச்சியாக அதிகரித்த போக்கினையே கொண்டிருந்தது. பிரணவி, தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பற்றி கூறினீர்கள். தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல சிக்கல்கள் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அதன்படி தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே என்ன சிக்கல்கள் காணப்படுகின்றன என்று கூறுங்கள். இது நாம் யாவரும் அறிந்ததே. இந்த தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்து சில சிக்கல்கள் உள்ளன. அதாவது வந்து வாழ்க்கை தரம் தொடர்பிலான பல ஏனைய முக்கிய விடயங்களை தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி கருத்தில் கொள்வதில்லை. அதாவது வந்து இது வருமான அளவீடாக காணப்படுவதனால் வந்து வாழ்க்கை தரம் தொடர்பிலான பல விடயங்களை வந்து இது உள்ளடக்குவதில்லை இந்த மொத்த உள்நாட்டு தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது. உதாரணத்திற்கு வந்து அரசியல் மற்றும் கலாச்சார சுதந்திரம், தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகளின் கிடைக்கும் தன்மை போன்ற இந்த முக்கியமான விடயங்கள் என்னுடைய வாழ்க்கை தரத்தில் வகிபாகம் கொண்டுள்ள முக்கியமான விடயங்கள் வந்து இந்த தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் காணப்படுவதில்லை. அத்துடன் வந்து மக்கள் தங்களுக்காகவும் தங்கள் குடும்பத்தினருக்காகவும் மேற்கொள்ளும் காரியங்கள், மேற்கொள்ளும் உற்பத்தி நடவடிக்கைகள், அத்துடன் வந்து அதாவது சம்பளம் கிடைக்கப்பெறாத வேலைகள் மற்றும் தன்னார்வல நிறுவனங்களுக்கு உதாரணத்திற்கு செய்யும் தர்ம காரியங்கள் போன்ற சார்ந்த வேலைகள் போன்றவையும் வந்து கருத்தில் கொள்ளப்படுவதில்லை இந்த குறிகாட்டியல். இதன் விளைவாக வந்து தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது நாட்டின் மொத்த வெளியீட்டினையும் பொருளாதார நலனையும் குறைத்து மதிப்பிடும் சாத்தியம் இருக்கின்றது. இத்துடன் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் வளர்ச்சி மக்கள் மற்றும் இயற்கை சூழல் மீது கொண்டுள்ள தாக்கத்தினை வந்து இந்த தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது வந்து கருத்தில் கொள்வதில்லை. உதாரணத்திற்கு வந்து சூழல் மாசடைவு என்பது மக்களுக்கு அவர்களின் ஆரோக்கியம் தொடர்பிலும் சில சிக்கல்களை ஏற்படுத்துகின்றது. அப்போ இவ்வகையிலான பிரச்சனைகள், இவ்வகையிலான விளைவுகளை வந்து இந்த குறிகாட்டி உள்ளடக்குவதில்லை. அத்தோடு வந்து நபருக்கான சராசரியான வருமானத்தை இது காண்பித்த போதிலும் பல நாடுகளில் மக்களுக்கு இடையிலான வருமான சமமின்மைகள் காணப்படுகின்றன. அதாவது வந்து அந்த வருமான பரம்பல் என்பது நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது வந்து சமமின்மையாக, அதாவது அன்ஈவனாக காணப்படுகின்றது. அப்போ இது குறிப்பிட்ட சிலர் மிகவும் பணக்காரராகவும் பெரும் பகுதியான மக்கள் வந்து சில நாடுகளில் வந்து வறுமையில் காணப்படலாம். அத்துடன் பலருக்கு சிறந்த தரத்திலான சுகாதார சேவைகள், கல்வி, நீர் மற்றும் வீடு வசதிகள் கிடைக்காமல் இருக்கலாம். இது தலைக்குரிய இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறிகாட்டியில் இப்படியான தரம் சார்ந்த விடயங்களை வந்து தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி கருத்தில் கொள்வதில்லை. பிரணவி, நீங்கள் கூறியபடி தலைக்குரிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வாழ்க்கை தரம் தொடர்பான விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. அதனால் அதில் பல சிக்கல்கள் காணப்படுவதாக கூறுகின்றீர்கள். வாழ்க்கை தரத்தை உள்ளடக்கி பொருளாதார அபிவிருத்தியை அளவிடுவதற்கு ஏதேனும் குறிகாட்டிகள் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றனவா? நல்ல ஒரு கேள்வி பிரணவி. அதாவது வந்து இப்போ நாம் பார்த்தோம் என்றால் வந்து பன்னாட்டு ரீதியில் வந்து இந்த தலைக்குரிய மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பதுடன் ஒப்பிடுகையில் மானிட அபிவிருத்தி சுட்டன், இதை நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று, இது வந்து பொருளாதார நலன் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றிய பரந்த அளவீடாக காணப்படுகின்றது. இது 3 அளவீடுகளை ஒரே சுட்டனுக்குள் உள்ளடக்கி, ஆகவே இந்த சுட்டன் என்பது வந்து 0 முதல் 1 வரையிலான பெறுமதியை கொண்டிருக்கின்றது. இப்போ மானிட அபிவிருத்தி சுட்டன் உள்ளடக்குகின்ற 3 அளவீடுகள் யாதெனில், அதாவது வந்து வாழ்க்கை எதிர்பார்ப்பினால் அளவிடப்படும் சுகாதார நலன் சேவைகள்
வாழ்க்கைகளின் தரம் மற்றும் ஓர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடிய சாத்தியம் என்பது ஆகும். முதலாவது சுகாதாரம் தொடர்பானது. அடுத்தது வந்து கல்வி மட்டம் தொடர்பான விடயங்களையும் இந்த மானிட அபிவிருத்தி சுட்டன் உள்ளடக்கின்றது. அதாவது வந்து 25 வயதுடைய ஒரு நாட்டின் நபர் சராசரியாக எவ்வளவு காலத்திற்கு கல்வி மேற்கொள்ளுகிறார் என்பது தற்போதைய காலத்தில் உள்ள ஒரு சிறு பிள்ளை பாடசாலையில் இன்று சேர்ந்தால் இவர் தனது வாழ்க்கையில் எவ்வளவு காலத்தை எத்தனை ஆண்டுகளை வந்து அவர் பாடசாலையில் செலவிடலாம் என்பது தொடர்பிலான தரவுகளை உள்ளடக்குவதுடன் இறுதியாக வாழ்க்கை தரத்தினை அளவீடு செய்கிறது. அதாவது வந்து இதற்கு தலைக்குரிய சராசரி மொத்த தேசிய வருமானம் என்பதனை செலாவணி வீதங்கள் மற்ற ஏனைய நாடுகளின் பண்டங்களுக்கு இடையிலான விலை வேறுபாடுகளுக்கு சீராக்கப்பட்டு தலைக்குரிய சராசரி மொத்த தேசிய வருமானமும் கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அப்போ தற்போது நாம் திரையில் பார்க்கலாம், இந்த மானிட அபிவிருத்தி சுட்டன் நாம் கூறியது போல் வந்து பரிமாணங்களாக நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை, அறிவு, மற்றது ஓர் நடுத்தரமான வாழ்க்கை தரம், இது மூன்றையும் வந்து இந்த மானிட அபிவிருத்தி சுட்டன் உள்ளடக்குகின்றது. இப்போ இதற்கான குறிகாட்டிகளை பார்த்தோம் என்றால், இந்த நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கீழ் பிறப்பில் ஆயுள் எதிர்பார்ப்பு என்பது உள்ளடக்கப்படுகின்றது. அறிவு பரிமாணத்தில் பார்க்கின்றோம். அதாவது நாம் முன்னர் கூறியது போல் சராசரி பாடசாலை செல்லும் ஆண்டுகள், அதாவது 25 வயதுடைய ஒரு நபர் எவ்வளவு காலமாக வந்து அவர் பாடசாலைக்கு சென்றிருக்கின்றார். மற்றது எதிர்பார்க்கும் பாடசாலை செல்லும் ஆண்டுகள், அதாவது இன்று ஓர் சிறுபிள்ளை பாடசாலையில் சேர்ந்தால் அவர்கள் எவ்வளவு காலம் கல்வியில் செலவிடுவார்கள் என்பது. அடுத்ததாக வாழ்க்கை தரத்தை பொறுத்த அளவில் தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம், அதாவது வந்து கொள்வனவு சமவெளி கோட்பாடு PPP பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிக்காக அதை கருத்தில் கொண்டு தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம், இந்த குறிகாட்டிகளை உள்ளடக்கி ஆயுள் எதிர்பார்ப்பு சுட்டன், கல்வி சுட்டன் மற்றும் மொத்த தேசிய வருமான சுட்டன் என்று மூன்றையும் கணிப்பிட்டு இவை மூன்றையும் சேர்த்ததே மானிட அபிவிருத்தி சுட்டனாக காணப்படுகின்றது. ஆகவே நாம் பார்ப்போம், இந்த இலங்கையில் நாம் பார்த்தோம் என்றால் வந்து பொருளாதார வளர்ச்சியையும் மானிட அபிவிருத்தி சுட்டனையும் பார்க்கும் போது வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது நாங்கள் இந்த 1990 இருந்து இந்த மானிட அபிவிருத்தி சுட்டனுக்கான தரவுகள் கிடைக்கப்பெறுகின்றன. இதை நாம் பார்க்கும் போது வந்து இலங்கையை பொறுத்த அளவில் வந்து இந்த மானிட அபிவிருத்தி சுட்டன் என்பது வந்து தொடர்ச்சியாக வந்து உயர்ந்தே செல்கின்றது. இந்த பொருளாதார வளர்ச்சி நாம் முன்னர் கூறியது போல் 2001 மட்டுமே எதிர்கணியமான ஓர் வளர்ச்சி காணப்பட்டதுடன் வந்து மிகுந்த காலத்தில் வந்து 4% ஒரு ஏறத்தாழ சராசரியாக பார்க்கும் போது 4% மேற்பட்ட வளர்ச்சியே காணப்பட்டதனால் இத்துடன் வந்து அந்த பொருளாதார வளர்ச்சியினால் ஏற்பட்ட நன்மைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி அதுவே இது எல்லாத்தையும் உள்ளடக்கியுமே நாம் பார்க்கின்றோம் வந்து இந்த மானிட அபிவிருத்தி சுட்டன் என்ற வந்து தொடர்ச்சியாக வந்து இலங்கையை பொறுத்த அளவில் நல்ல ஓர் பாதையை, அதாவது மேல் நோக்கிய ஒரு பாதையை கொண்டிருந்தது. பிரணவி, பொருளாதார அபிவிருத்தி பற்றி பேசுகையில் பொருளாதார அபிவிருத்தியை எவ்வாறு அளவிடலாம் என்று கூறினீர்கள் மற்றும் அளவீடுகளில் கருத்தில் கொள்ளப்படும் காரணிகள் பற்றியும் கூறினீர்கள். இதற்கு மேலதிகமாக பொருளாதார அபிவிருத்தி என்று பேசுகையில் நிலைபேறான அபிவிருத்தி என்ற ஒரு கருத்திட்டம் அதிகமாக எல்லோராலும் பேசப்படுகின்றது. நிலைபேறான அபிவிருத்தி என்றால் என்ன, அதற்குள் எவ்வாறான காரணிகள் உள்ளடங்குகின்றன என்று கூறுங்கள். அதாவது வந்து பிரணவி, இந்த அண்மை காலமாக வந்து நாம் பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து பல காலமாக இருந்த ஒரு கோட்பாடு. இருப்பினும் வந்து அண்மை காலமாக வந்து நாம் பார்க்கின்றோம் வந்து பலரும் பேசுகின்ற ஒரு விடயம் வந்து இந்த நிலைபெறத்தக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி, அதாவது நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய வளர்ச்சி, ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று. இது வந்து பலரும் பேசிக்கொள்ளும் ஒரு விடயமாக அமைந்துள்ளது. அதாவது வந்து சூழல் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான உலகளாவிய ஆணைக்குழு என்பது 1983 நிறுவப்பட்டு 1987 எமக்கு பொதுவான எதிர்காலம், ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் அவர் காமன் ஃபியூச்சர் என்ற ஓர் அறிக்கையை பிரசுரித்தது. இதன்படி சூழலின் மாசடைவு மற்றும் புதுப்பிக்க முடியாத வளங்களின் விரைவான பயன்படுத்தல், அதாவது அதிகரித்த பயன்படுத்தல் என்பவை வந்து இவை இரண்டுமே தொடர்ந்தால் வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து நிலை பெறு உடையதாக காணப்பட முடியாது என்ற ஓர் கருத்தினை இந்த ஆணைக்குழு முன்வைத்தது 1983.
இதனைத் தொடர்ந்து நிலைபேறுடைய அபிவிருத்தி என்ற கோட்பாடு அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கேற்ப நிலைபேறுடைய அபிவிருத்தி என்பது எதிர்கால சந்ததியினர் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் இயலுமையை பாதிக்காத வகையில் தற்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அபிவிருத்தியே நிலைபேறுடைய அபிவிருத்தி என வரைவிலக்கணப்படுத்தப்பட்டது. இப்போ நாம் பொருளியலில் பொருளாதார வளர்ச்சியின் நன்மைகள் பற்றி அதிகமாக கலந்துரையாடினாலும் பொருளாதார வளர்ச்சியினால் சூழல் மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது கொண்டிருக்கக்கூடிய எதிர்கணியமான தாக்கத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நிலைபெறத்தக்கக்கூடிய அபிவிருத்தி பற்றியான ஒரு கரிசனை அதிகமாக காணப்படுகின்றது தற்போது. இப்போ இந்த தற்போதைய வளர்ச்சி பாதையினை பார்த்தோம் என்றால் இதிலிருந்து பல நம் முன்னர் பார்த்தது போல் பொருளாதார வளர்ச்சியின் தீமைகளை பார்த்தது போல் இப்போதைய இந்த உலகளாவிய வளர்ச்சியின் பாதையை பார்க்கும் போது பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. தற்போதைய எமக்கு மட்டுமின்றி எதிர்கால சந்ததியினருக்கும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் வகையிலேயே இந்த பொருளாதார வளர்ச்சி அமைந்துள்ளது. அதாவது பாதுகாப்பு, உதாரணத்திற்கு சில விடயங்களை நாம் பார்ப்போம். அதாவது பாதுகாப்பான நீரின் கிடைக்கும் தன்மை இன்னும் சிக்கலானதாக அமையலாம். தற்போதே உலகளாவிய ரீதியில் ஏறத்தாழ 1 பில்லியன் மக்களுக்கு பாதுகாப்பான நீர் கிடைப்பதில்லை. அத்துடன் புது விதமான நோய்கள் பரவலாம். தற்போது நாம் காணுகின்றோம் COVID-19 இந்த தொற்று நோய், இது மாதிரியான பல சிக்கலான நோய்கள் பரவலாம். வறட்சி என்பது அடிக்கடி ஏற்படலாம். ஏற்கனவே நாம் நம்முடைய நாட்டிலேயே பார்க்கின்றோம் அதிக வறட்சி சில காலங்களில் முன்னைய காலங்களுடன் ஒப்பிடுகையில் அதிக காலமாக வறட்சி காணப்படுவதுடன் இது அதிகரித்த ஒரு தீவிரத்தன்மையையும் காண்பிக்கின்றது. அத்துடன் வெள்ளங்கள் அடுத்த பிரச்சனை. நமக்கு ஒரு பக்கத்தில் இலங்கையை பொறுத்தளவில் ஒரு பக்கத்தில் சில இடங்களில் வறட்சி நிலவும் போது மறுபக்கத்தில் மிகவும் பாரதூரமான வெள்ளங்கள் ஏற்படுகின்றன. இப்படியான வானிலை சார்ந்த சிக்கல்கள் ஏற்படலாம். அத்துடன் உணவு மீது இது ஒரு தாக்கத்தை கொண்டிருக்கலாம். தற்போதைய வளர்ச்சி போக்கு அதனால் ஏற்படும் விளைவுகளினால் உணவின் தரம் மற்றும் கிடைக்கும் தன்மை என்பது அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படலாம். மற்றது இன்னொரு விடயம் அதாவது அதிகரித்த கடல் நீர் மட்டம் என்பதும் பல மில்லியன் கணக்கிலான மக்களை பாதிக்கக்கூடியது பிரணவி. அதாவது கரிபியன் நாடுகள், பசிபிக் கடல் பிராந்தியத்தில் காணப்படும் தீவுகளில் வாழும் மக்கள், மால்டீவ்ஸ், மாலதீவு போன்ற நாடுகளில் இருக்கும் இந்த தாழ்ந்த நில மட்டங்களில் இருக்கும் நாடுகளில் உள்ள மக்கள் இந்த அதிகரித்த வெப்பநிலை, அதாவது உலகளாவிய ரீதியில் அதிகரிக்கும் வெப்பநிலை, நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் குளோபல் வார்மிங் என்று, இது போன்ற இந்த பொருளாதார வளர்ச்சியினால் ஏற்படும் இது போன்ற சிக்கல்களினால் பின்னைய காலத்தில் எதிர்கால சந்ததியினருக்கு பல சிக்கல்கள் ஏற்படலாம். இதனாலேயே நாம் பார்க்கின்றோம் அண்மையில், அதாவது முன்னைய காலத்தில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்பது மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது நாம் சொல்கின்றோம் மிலேனியம் அபிவிருத்தி குறிக்கோள்கள் என்பவையை வரையறுத்திருந்தது. பின் அது 2015க்கான இலக்குகளை கொண்டு வரையறுக்கப்பட்டது. பின்னர் 2015 ஓர் நிலைத்திருக்கக்கூடிய அபிவிருத்தி குறிக்கோள்கள், அதாவது ஆங்கிலத்தில் கூறுகின்றோம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்பதை அறிமுகப்படுத்தியது. 2030க்கான இலக்குகளை வைத்துக்கொண்டு இந்த 17 குறிக்கோள்களை அமைத்தது. அதை நாம் திரையில் இப்போ பார்க்கலாம். அதாவது இந்த நிலைத்திருக்கக்கூடிய நிலைபெறுடைய அபிவிருத்தி குறிக்கோள்கள் என்பன 17 குறிக்கோள்களாக காணப்படுகின்றன. இதுவே இந்த 17 நிலைபெறத்தக்க அபிவிருத்தி குறிக்கோள்களாக காணப்படுகின்றன. அதாவது பூமியை பாதுகாக்கும் அதே வேளையில் யாவருக்கும் சுபீட்சம் கிடைக்கும் வகையிலேயே இந்த குறிக்கோள்கள் அமைந்துள்ளன. இதில் நீங்கள் பார்க்கலாம், பல விடயங்கள் நாம் மிலேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸுடன் ஒப்பிடுகையில் இந்த நிலைபெறுடைய அபிவிருத்தி குறிக்கோள்களை பார்க்கும் போது பல விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதாவது வறுமை மட்டுமின்றி பசி, நலன், கல்வி, பாலினருக்கும் இடையிலான சமத்துவம், மற்றது பாதுகாப்பான நீர், கைத்தொழில்கள், குறைந்த சமமின்மைகள், நிலைத்திருக்கக்கூடிய நகரங்களின் அமைத்தல், பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, வானிலை தொடர்பான விடயங்கள், நீரினங்கள் தொடர்பான விடயங்கள், மற்றும் நிலத்தில் உள்ளவர்களின் நிலம் வாழும் பிராணிகளுடைய நலன் தொடர்பான விடயங்கள்,
மற்றும் அமைதி மற்றும் குறிக்கோள்களுக்கான இணைப்புகள் அவசியம் என்பது, அதாவது வந்து பல்தரப்பட்ட ஒரு பல்முகம் கொண்ட ஒரு திட்டமாக இது அமைகின்றது பிரணவி. ஆகவே வந்து இந்த நிலைப்பேருடைய அபிவிருத்தி தொடர்பில் வந்து இந்த குறிக்கோள்களை எய்துவதற்காக வந்து உலகளாவிய ரீதியில் ஒரு உந்துதல் இருக்கின்றது. எம்முடைய நாடும் வந்து இது தொடர்பில் வந்து பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கின்றது. மற்றது பல முன்னேற்றங்களையும் கண்டிருக்கின்றது ஏற்கனவே. அதாவது வந்து 2030ற்குள் இது தொடர்பான பல இலக்குகளை இலங்கையும் எய்தும் என்று நம்புகின்றோம். ஆம், இந்த விடயத்துடன் நாம் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய பல்வேறு பயன்தரு விடயங்கள் பற்றி பார்த்தோம். இன்றைய பயன்தரு கலந்துரையாடலிலே எம்மோடு இணைந்திருந்தார் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் சிரேஷ்ட பொருளியலாளர் திருமதி பூங்கோதை வேணுகானன் அவர்கள். நன்றி பூங்கோதை அவர்களே. நன்றி பிரணவி. மற்றும் இன்றைய நிகழ்ச்சிக்கு எமக்கு ஊடக அனுசரணை வழங்கிய வசந்தம் தொலைக்காட்சியினருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றுமோர் அறிவூற்று நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.